அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 15வது திதி அமாவாசை பௌர்ணமி திதியை பார்ப்போம். அமாவாசை திதியானது திதிகளின் வரிசையில் 15வது இடத்தை பிடிக்கிறது. திதிகளின் வரிசையில் அமாவாசை முக்கிய இடத்தை பிடிக்கிறது. அன்றைய தினத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும். சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கின்றன. அந்த நேரத்தில் இந்த இரண்டு கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் மனித மூளையில் வேகமாக மாற்றங்கள் ஏற்படும். மனமானது கொந்தளிப்பான நிலையில் இருக்கும். எனவே அந்த நாட்களில் புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது என்று ஜாதக ரீதியாக கூறுவார்கள். அமாவாசை தினம் வரும்பொழுது கோவில்களில் சிறப்பான பூஜை செய்வதை பார்த்திருப்போம். அதற்கு காரணம் அன்றைய தினத்தில் தெய்வங்கள் மற்ற நாட்களை விட அதிக சக்தி வாய்ந்து இருக்கும் என கூறுவார்கள். அதனால்தான் அமாவாசையில் சிறப்பு பூஜை செய்யப்படுகின்றன. அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் மிகவும் திறமையுடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு சுயநலம் இருக்காது. சத்தியம் தவறாதவர்களாக உண்மையானவர்களாக இருப்பார்கள். அமாவாசை தினத்தில் பூமி பூஜை போடக்கூடாது, சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது, நகைகள் வாங்கக்கூடாது, புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசைக்கான திதிக்கான தெய்வம் பித்ருக்கள்